ஸோ என்ன மறைச்சிக்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டின் தெரியாது. சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க எல்லாருமே. என்ன சொல்கிறாங்க, 8 பாக்ஸ் இருக்காம்யா, சரியா, 1 above another அப்படின்றாங்க. எல்லா பாக்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குன்ட்டாங்க. மேக்ஸிமம் சாக்லேட்டு 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட்டில் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் த பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மல்டிபிள் ஆஃப் வேல்யூ ஆஃப் த பாக்ஸ். அதாவது ஒன்றுமே இல்லை, இப்போ 6ஆம் நம்பர் பாக்ஸ்னா அதில் இருக்க சாக்லேட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் 6ஆம் நம்பரோட மல்டிபிளாக தான் இருக்கணும். இப்போ 4ஆம் நம்பர் பாக்ஸ் இருக்குன்னா அங்கே இருக்க நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து 4ஆம் நம்பரோட மல்டிபிளாக தான் இருக்கணும், சரியா. 2ஆம் நம்பர் பாக்ஸ் இருக்குன்னா அதோட மல்டிபிளாக தான் இருக்கணும், எக்ஸ்க்ளூடிங் 1ஆம் நம்பருக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா. இப்போ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, only 2 boxes between you and the 16th chocolate. Box U is kept above the 16th chocolate. Neither of them is top nor bottom அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் 8 போடுவோமா, 2 3 4 5 6 7 8. இப்போ பார்த்தீங்கன்னா யூ வந்து டாப்பும் வராதுன்னு சொல்லிட்டான், யூ பாட்டமும் வராதுன்னு சொல்லிட்டான். அதாவது 16 பாட்டம் வராதுன்னு சொல்லிட்டான். அந்த 16வது சாக்லேட்டை நான் போடுற இடம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 16 அதோட மல்டிப்புளாக இருக்கணும், அந்த 16ஆம் நம்பரோட மல்டிப்புளாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூ வந்து 8லையும் வராதுன்ட்டான், 16 1லையும் வராதுன்ட்டான். ஸோ நான் இப்போ யூ இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 விட்டு இங்கே 16 போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, அது கண்டிப்பாக 16ஓட மல்டிபிள் தான். அப்போ நான் எடுத்திருக்கிறது கரெக்டு. வேற எங்கே எடுக்கலாம், யூவை வந்து 6ஆம் நம்பரில் போட்டுட்டு 1 2 விட்டு 3ஆம் நம்பரில் 16 போட முடியாது, ஏன்னா 3 வந்து 16ஓட மல்டிபிள் கிடையாது. 5ஆம் நம்பரில் யூ எடுக்கலாமா, 1 2 விட்டு இங்கே 16 எடுக்கலாம், ஏன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வந்து 16ஓட மல்டிபிள் தான், சரிங்களா. ஸோ நான் வந்து 16 வந்து 4ஆம் நம்பர்லையும் 16 2ஆம் நம்பர்லையும் எடுக்கலாம், சரியா. எடுத்து முடிச்சாச்சா, கிளியர் எல்லாத்துக்குமே இது வரைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து Q has 30 chocolate kept 4th box from the bottom kept above. நீங்க எல்லாரும் என்ன படிச்சிருப்பீங்க தெரியுமா, நான் சொல்லவா. Q has 30 chocolate 4வது பாக்ஸில் இருக்கிறான், பாட்டமில் இருந்து, அப்படி ரீட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். 4வது பாக்ஸுக்கு அபோவில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 4வது பாக்ஸுக்கு அபோவில் Qன்றான். அப்போ 30ன்றதோட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 6 5. ஸோ 6 5. அப்போ இந்த பாசிபிலிட்டிலே பார்த்தீங்கன்னா யூ இங்கேருந்து 16 இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5வது பாக்ஸ்லையும் Q 30 இருக்கலாம், 6வது பாக்ஸ்லையும் Q இருந்து இங்கே 30 இருக்கலாம். இந்த பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் யூக்கு அபோவில் 30ஓட மல்டிபிள் 6 மட்டும்தான். ஸோ இங்கே Q இங்கே 30. இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா மக்களே? கிளியர்னு கமெண்ட் போட்டால் தான் நான் அடுத்து போவேன். கிளியரா? எப்படி Q 30 ஃபிக்ஸ் பண்ணேன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாசிபிளில் பார்த்தீங்கன்னா வந்து 30 வந்து 6ஓட மல்டிபிள். ஸோ 6லையும் வரலாம், 5வது பாக்ஸ்லையும் வரலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு பாசிபிள், இங்கே ஒரு பாசிபிள் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யூக்கு அபோவில் இருக்கணும்னு இருக்கான், அதாவது 4th பாக்ஸ்க்கு அபோவில் இருக்கணும்னு இருக்கான் Q 30. ஸோ Q 30 எடுத்தாச்சு. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the box which have 14 chocolate is kept immediately below the cube value of chocolate அப்படின்றான். எனக்கு மேக்ஸிமம் சாக்லேட்டே 50ன்னு சொல்லிட்டான். ஸோ 50க்குள்ளே இருக்க கியூப் வேல்யூ என்னது? 1 8 27. 4 கியூப் போட்டோம்னா 64,000. ஸோ அதை விட்டுருங்க. இந்த 3 தான் கியூப் வேல்யூ, சரியா? அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இமிடியட்லி பிலோவில் கியூப் வேல்யூ அப்படின்றான். இந்த கியூப் வேல்யூக்கு இமிடியட்லி பிலோவில் தான் 14ஆம் நம்பர் சாக்லேட் இருக்கணும். இப்போ இந்த பாக்ஸ் படி பார்த்தோம்னா 14 எந்த பாக்ஸோட மல்டிபிளாக வரும்? 2ஓட மல்டிபிளாக வரும், 7ஓட மல்டிபிளாக வரும். இந்த 2 இடத்துல தான் வர பாசிபிள். நான் 7ல் போயிட்டு 14 போட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து கியூப் வேல்யூவை பிளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் கியூப் வேல்யூ பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது 8ஓட மல்டிபிளாக இருக்கணும்.
கியூப் வேல்யூ நான் பிளேஸ் இங்கே பண்ணுறேன்னா 8ஓட மல்டிபிளாக இருக்கணும். ஸோ எனக்கு இங்கே 14 போட்டு மேலே கியூப் வேல்யூ போட முடியாது. சரி, 2ஆம் நம்பரில் போய் 14 போட்டோம்னா கியூப் வேல்யூ இங்கே 3ஓட கியூப் வேல்யூ போட முடியும். ஏன்னா நான் ஒரு கியூப் வேல்யூ இங்கே போடுறேன்னா இந்த பாக்ஸ் நம்பரோட மல்டிபிளாக தான் அது இருக்கணும். ஸோ இங்கே இப்படி பிளேஸ் பண்ணலாம். சரியா, இந்த இடத்துல போனோம்னா இங்கே ஆல்ரெடி 16 இருக்குது. அப்போ கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தான் 14 போட முடியும். ஸோ 8ஓட மல்டிபிளாக எனக்கு எந்த கியூப் வேல்யூ இருக்கலாம்னா 8 இருக்கலாம். ஸோ 8 இங்கே போடலாம். கரெக்டா, 8ஓட மல்டிபிள் தானே 8. இங்கே என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல 14 போட்டு இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம்னா 3 கியூப் வேல்யூவை போடலாம். கிளியரா? நீங்கள் இப்போ கேட்கலாம், சார் நீங்கள் யூவில் போயிட்டு 14 போடலாமே சார், இந்த இடத்துல 14 போட்டு மேலே 8 போடலாமே சார், 14 போட்டு மேலே 8 போடலாமே யூவில் 14 போட்டுன்னு சொல்லலாம். அவன் இந்த இடத்துல தெளிவாக என்ன சொல்லியிருக்கான்னா, யூ டஸ் நாட் ஹாவ் த ஈவன் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு இருக்கான். அதனால தான் நம்ம யூவில் போயிட்டு 14 எடுக்கவில்லை. புரிந்ததா? ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் சாக்லேட் கெப்ட் அபவ் எஸ் இஸ் சேம் அஸ் பிலோ பி. P which has square value of odd number, S is kept above U. அதாவது Uக்கு அபவ்ல தான் S வரணும்ட்டான். இங்கே போட்டுருவோம். Sக்கு அபவ்ல இருக்கிறது தான் Pக்கு பிலோ, Sக்கு அபவ்ல உள்ளது தான் Pக்கு பிலோ, Uக்கு அபவ்ல தான் S வரணும்ட்டான். ஆனால் நல்ல இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து P வந்து எங்கேயா அந்த P which has the square value of odd number அப்படின்றான். ஸோ நமக்கு 1லேருந்து 50க்குள்ளே இருக்க ஆட் நம்பர் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1, 9, 25, 49. இதுதான் 50க்குள்ளே இருக்க ஸ்கொயர் வேல்யூ, ஆட் நம்பர் ஸ்கொயர் வேல்யூ. 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். 50 மேக்ஸிமம் சாக்லேட் நம்பரே 50 தான் இருக்கணும்னு இருக்கேன். 50க்குள்ளே இருக்க ஆட் நம்பர் ஸ்கொயர் வேல்யூ இதுதான் பீக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பீக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 1ஓட மல்டிபிளாக இருக்கணும். சரியா, 1ஓட மல்டிபிளா இருக்கணும். ஸோ வேற என்ன சொல்லியிருக்கான், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். என்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோயர் மோஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து 30ஆம் நம்பர்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது வராது, 49ம் வராது. ஏன்னா இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பருன்றான். அப்போ 1 அல்லது 9 வர சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 வர தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 9 போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 8 இருக்குது. இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் தான் கீழே வரணும்னு இருக்கான். இதில் 1 அல்லது 9 வரலாம். போட்டாச்சா? கிளியர் அது வரைக்கும் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறாங்க, R is kept at the odd number position அப்படின்றான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே P இங்கே S. ஏன்னா Pக்கு இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் வரணும். அதனால் வந்து நீங்கள் இங்கே S எடுத்து இங்கே P எடுக்க முடியாது. ஸோ மேலே S கீழே P. அடுத்து என்ன சொல்கிறாங்க, R is kept at odd number position. R வந்து QP கிட்ட வரக்கூடாதான். சரியா? ஸோ R வந்து ஆட் நம்பர் பொசிஷனாக. அப்போ R இங்கே மட்டும்தான் வர முடியும். இதில் இந்த பாசிபிலிட்டிலையும் R வந்து இங்கே மட்டும்தான் வர முடியும். ஏன்னா R Q கிட்ட வரக்கூடாதுன்ட்டு R இங்கே யோசிக்க மாட்டீங்க. R இங்கே இதுலேயுமே வந்து ஆட் நம்பர் பொசிஷன். Q கிட்ட R வரக்கூடாது, R இங்கே. போட்டாச்சா? கிளியர் அது வரைக்கும் எல்லாத்துக்குமே? பாக்ஸ் 1க்கு மல்டிபிள் தேவையில்லை. ஆமாம் தேவையில்லை. Any two adjacent box have the square value of number of chocolate அப்படின்ற. அதாவது ஒரு 2 adjacent பாக்ஸ் எடுத்துட்டோம்னா அது ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் நான் பண்ணேன்னா 64 ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 50 சாக்லேட்டை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 ஸ்கொயர் பண்ணக்கூடாது. எனக்கு இங்கே அட்ஜசன்ட் ஸ்கொயர் வேணும்னா 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. இந்த 2 தான் அட்ஜசன்ட் பாக்ஸ் வந்து ஸ்கொயராக இருக்க முடியும். புரிந்ததா? இதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஸ்கொயர் 25 போடலாம். சரியா? 4 ஸ்கொயர் 16 போடலாம். எனக்கு
டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். சரியா? ஒன்று 2516 போடணும், இல்லை 916 போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்ஜசன்ட் 2 பாக்ஸ் வந்து ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கணும். அப்போ ஒன்று நான் 2516 பிளேஸ் பண்ணணும், இல்லைனா 916 பிளேஸ் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் 16 பிளேஸ் பண்ணி ஆகிற மாதிரி தான் இருக்கு. அவன் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கான் ஆல் த பாக்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி 16 இருக்கு, திரும்ப 16 பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்குதுனால இந்த பாசிபிலிட்டியை நான் கேன்சல் பண்ணிடுவேன். இந்த பாசிபிலிட்டி இஸ் கேன்சல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல நான் 64 போட்டு இங்கே வந்து 49 போட முடியாது. ஏன்னா 50 சாக்லேட் தான் மேக்ஸிமம். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் நம்பர் 16 இருக்குது, இங்கே இன்னொரு ஸ்கொயர் நம்பரை பிளேஸ் பண்ணிடுறேன். சிம்பிள். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி வந்து கியூ கிட்டையும் ஆர் கிட்டையும் வரக்கூடாது. டி ஹேஸ் மோர் சாக்லேட் தென் வி. எஸ் மோர் தென் கியூ பட் லெஸ் தென் டி. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ் இஸ் மோர் தென் கியூ லெஸ் தென் டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்கான், டி வந்து வி இஸ் நாட் கெப்ட் பிலோ ஆர்ன்னு இருக்கான். அதாவது ஆருக்கு அபோவில் தான் வி வரணும். சரிங்களா? ஆருக்கு அபோவில் தான் வி வரணும். ஆருக்கு அபோவில் தான் வி வரணும். வேற என்ன சொல்கிறாங்க, டி மோர் தென் வீன்ட்டான். டி இஸ் மோர் தென் வீன்னு சொல்லிட்டான். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு டி மோர் தென் வி. சரியா? டி மோர் தென் கியூனே தெரிஞ்சிருச்சு. இப்போ கியூ வந்து 30 சாக்லேட் இருக்குன்னா டி வந்து கண்டிப்பாக 30க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக டீயை வந்து நான் இங்கே எடுக்க மாட்டேன், டீயை இங்கே எடுக்க மாட்டேன், டீயை கண்டிப்பாக இங்கே தான் எடுப்பேன். எப்படி டீ பிளேஸ் பண்ணேன்னு புரிஞ்சுன்னு கமெண்ட் போடுங்க. எனக்கு டி கிரேட்டர் தென் எஸ் கிரேட்டர் தென் கியூ. இந்த பாசிபிலிட்டி படி கியூக்கு 30 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டி கண்டிப்பாக கிரேட்டர் தென் கியூவாக தான் இருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக டீயை நான் இங்கே தான் பிளேஸ் பண்ணுவேன். ஆருக்கு அபோவில் வி வரணும்னு சொல்லியிருக்கேன், வி இங்கே தான் பிளேஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டி கிரேட்டர் தென் வி வருதுல்ல, இது 36னா இது 16. புரிஞ்சா? ஸோ பேலன்ஸ் ஒரு லெட்டர் என்னது, டபிள்யூ, அதை இங்கே போட்டுருவேன். இந்த பாசிபிலிட்டிக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாசிபிலிட்டிக்கு வரும்போதும் கியூ 30 தான் இருக்குது. சரியா? இப்போ எனக்கு டீயை வந்து இங்கே பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பிளேஸ் பண்ண முடியாது. டீக்கு 14 போட முடியாது. ஏன்னா கியூ 30னா கண்டிப்பாக கிரேட்டர் தென் 30 தான் டீ இருக்க முடியும். ஸோ டீ இங்கே பிளேஸ் பண்ண முடியாது. சரி, டீயை இங்கே போடலாமான்னு பார்த்தா கிரேட்டர் தென் 30 தான் இருக்கணும் டீ. ஸோ இங்கேயும் போட முடியாது. சரி, டீயை இங்கே போடலாமான்னு பார்த்தா கிரேட்டர் தென் 30 இருக்கணும், இங்கேயும் போட முடியாது. ஸோ டீ என்னால் எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாதனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். பட் எஸ்ஸுக்கு என்ன நம்பர் ஃபில் பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் க்ளூ. எஸ்ஸுக்கு டீக்கு உள்ள டிஃபரன்ஸ் 1 less than W and P. அதாவது டபிள்யூக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இஸ் 1 less than S and T அப்படின்றான். சரியா? இப்போ டபிள்யூக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து என்ன சொல்லலாம், இப்போ இதை வந்து 9ஆம் நம்பராக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டபிள்யூக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5. சரியா? அப்போ எஸ்ஸுக்கும் டீக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ தான் இருக்கணும், 5 தான் இருக்கணும். அப்போ நான் எஸ்ஸை என்னவா போடலாம், எஸ் கிரேட்டர் தென் கியூன்னு இருக்காயா, ஆனால் டி கிரேட்டர் தென் எஸ்ஸியா. நீங்கள் டீக்கு வந்து 36 போட்டிருக்கீங்கயா. அப்போ எஸ்ஸுக்கு வந்து 8ஓட மல்டிப்புளில் என்ன நம்பர் போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 போடலாமா? கிளியர் எல்லாத்துக்குமே அது. அதாவது டி எனக்கு 36ன்னு தெரியும், கியூ வந்து எனக்கு 30ன்னு தெரியும். சரியா? எஸ் கிரேட்டர் தென் கியூ, டி கிரேட்டர் தென் எஸ்ன்ட்டான். அப்போ 36க்கும் 30க்கும் நடுவில் இந்த 8ஓட மல்டிபிள் வர மாதிரி இருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 தான். முடிஞ்சு. மல்டிபிள் ஆஃப் 8 பார்த்தோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். கிளியராக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? இவ்வளோதான் மக்களே இந்த சம்மு. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நேற்று என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டாங்க. சரி, உங்களுக்கு இதை கொண்டு வந்து காட்டுவோமேன்னு தான் கொண்டு வந்திருக்கேன். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து -2, டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு -2. லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் +3, லாஸ்ட் லெட்டர் +3 அப்படின்றீங்க. கரெக்டா? அதாவது நம்பரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியர்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ளஸ் 3 இங்கே வீன் போட்டிருக்காங்க. லாஸ்ட் லெட்ரு ப்ளஸ் 3 இங்கே பார்த்தீங்கன்னா வீன் போட்டிருக்காங்க. டோட்டல் லெட்டர் கவுண்ட்டில் -2 1 2 3 4 5 6 7 இருக்குன்னா -2 பார்த்தீங்கன்னா 5ன்னு போட்டிருக்காங்க. சூப்பர். இந்த 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லையே மக்களே. நீங்கள் புரிஞ்சிருச்சா? அதாவது ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பப்பலில் வந்து ஸ்டார்ட் ஆகுற ஒரு வேர்ட், அதுக்கு கோடை வந்து இன்கரெக்டாக போட்டிருக்காங்க மேலே. அதையும் நம்ம ஃபைன் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஓவலுக்கு கரெக்டான கோடு இங்கே கொடுக்கல. சரியா? இங்கே ஓவலுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கோடை கொடுத்துருக்காங்க தப்பா. அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து வவ்வலில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது கோடு வந்து இன்கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? வவ்வலில் ஸ்டார்ட் ஆனா. ஸோ அப்போ ஓவல், அபாக்கஸ், அண்டு, எர்த்தன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு மேலே தப்பாக இருக்கு. நம்ம அது கரெக்டான கோடு போடணும், அவ்வளோதான். சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? அத மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கோடு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ வேர்ட் தட் ஹேஸ் அன் ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கோடட் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த 2 கண்டிஷனை பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்களேன், ராங் கோடெல்லாம் இது, அதுக்கான கரெக்ட் கோடு மாற்றி போட்டிருக்காங்க பாருங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகுறது வந்து கோடு வந்து இன்கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோடை வந்து கரெக்டாக மாற்றிருக்காங்க. வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இன்கரெக்டாக கோடு இருக்குது அதில், அதை வந்து கரெக்டான கோடாக மாற்றிருக்காங்க. புரிஞ்சா மக்களே? புரிந்ததா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேயா? ஸோ இப்போ இந்த பாருங்களேன், ஓவல் அபாக்கஸ்ன்னு கேட்கும் போது நீங்கள் மேலே உள்ள கோடையே மாற்றி போட்டக்கூடாது. 4DV 2RO வரும். இப்போ ஓவல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு என்ன இருக்கு? 4. அதை -2 பண்ணோம்னா 2. இது +3யா? அப்போ PQR. இது +3யா? LMNO. இப்போ 2RO ஒரு ஓவலுக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோடே இருக்காது. ஓவல் இருக்க இடத்துல அந்த கோடே இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் சில கோடெல்லாம் ராங்காக கோட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி கோட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா?